வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 7 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப சோகமா நின்றுட்டு இருக்காரு. ரேவதி தன்னை வந்து பார்க்க வந்திருக்காங்க, ஆனா நம்மளால அவளை பார்க்க முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப சோகத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்பதாங்க ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, ஏய் என்ன, ஏதாவது ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி என் பொண்ணை வந்து பாக்குறதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியல்ல. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடா, என் பொண்ணை எப்படியாவது வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ வந்து இந்த மாதிரி காரியம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. என் பொண்ணுக்கு முன்னாடி ரொம்ப நல்லவன் அப்படின்னு நீ நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க. அப்பதான் என் பொண்ணு வந்து உன்னை தனியா பாப்பா அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, அப்படியெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் முன்னாடில இருந்து அம்மாவுக்கு அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஊர் மக்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து சொன்னாலும் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாரும் வந்து பார்க்கணும் அப்படிங்கறதுக்காகலாம் நான் இந்த நாடகத்தை எல்லாம் போடல. இது எல்லாமே என்னோட மனசார செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா வந்து ஆசைப்பட்டாங்க, இந்த மாதிரி அன்னதானம் பண்ணணும், ஆசிரமம் கட்டணும் அப்படின்னு நிறைய ஆசைப்பட்டாங்க. அவங்களோட ஆசைகளை நான் ஒவ்வொன்றா நிறைவேற்றிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். நீங்க வந்துட்டு நான் இதெல்லாம் நாடகத்துக்கு பண்றேன் அப்படின்னு தப்பா நினைச்சிட்டீங்க அப்படின்னு அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நான் என்னைக்குமே நாடகத்துக்காக எதுவும் பண்ற ஆள் கிடையாது. ரேவதி ஏதோ என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நேரடியா பார்த்து எனக்கு பாராட்டு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்கா. மத்தபடி அவ என்ன தெரிஞ்சு ஒன்னும் இங்க வரல. உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வந்து ரேவதியை என்னைக்குமே சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதே வகையில ரேவதி வந்து என்ன சந்திச்சா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடா, உன்னால என் பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன். ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, என்னால என்னைக்குமே ரேவதிக்கு எந்த வகையிலையும் ஆபத்து வராது. அவ என் மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்கா. அவ ஆள் மனசுக்குள்ள அன்பு இருக்கு. நானும் அவ மேல அவ்வளோ லவ் வச்சிருக்கேன். சோ கண்டிப்பா வந்துட்டு என்னைக்குமே அவ என்ன மறக்க மாட்டா. ஒரு நாள் அவளுக்கு நான் ஞாபகம் வருவேன். ஞாபகம் வர அன்னைக்கு நீங்க கண்டிப்பா என் பொண்டாட்டி கிட்ட பதில் சொல்லியே ஆகணும், எதுக்காக என் புருஷனை பிரிச்சிங்க அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, ஓ உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா, ரேவதி சீக்கிரம் உன்னோட ஞாபகத்தை எல்லாம் கொண்டுட்டு வந்துருவா அப்படின்னு. நான் இருக்கிற வரைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி அவளுக்கு சீக்கிரம் ஞாபகத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நான் அவளுக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரையவே மாத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஹீரோ ஷாக் ஆகுறாரு, என்ன சொல்றீங்க? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டா, அந்த மாத்திரைய மாத்தி கொடுத்தாதான் அவளுக்கு பழைய ஞாபகங்கள் எதுவும் அவ்வளவு சீக்கிரம் வராது. வராம இருந்தாதான் நானு நிம்மதியா இருக்க முடியும். உன்னை இந்த வீட்டை விட்டு சீக்கிரம் துரத்த முடியும். உன் ஞாபகங்களை சீக்கிரம் என் பொண்ணோட மனசுல இருந்து தூக்கி எறிய முடியும். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, அத்தை நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, நீ பண்றது மட்டும் சரியா? உன்னால எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு என் பொண்ணு எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கா அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க நீதான் காரணம். இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கட்ட, ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வந்து அவ நிம்மதியா இருக்கணும். தயவு செஞ்சு அவளுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்காதீங்க. இதனால அவளுக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அத்தை கிட்ட எவ்வளவு சொன்னாலும் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இதுதான் நான் உன்னை பாக்குறேன் கடைசி நாளா இருக்கணும். மறுபடியும் வந்து என் பொண்ணை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவையில்லாம தொந்தரவு கொடுக்கற வேலையை வச்சுக்காது, கிளம்பு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஷாக் ஆகுறாரு. அதே நேரத்துல ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா ரேவதி நேரா வீட்டுக்கு போனதோட அவங்க அம்மா கிட்ட, ஏமா அவரை பார்க்க கூடாது அப்படின்னு சொன்ன. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் அவன் யாரு அப்படின்னு உனக்கு தெரியாதுடி.
அவனால நம்ம குடும்பம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுச்சு அப்படின்னு உனக்கு தெரியாது. அவன் யாரு தெரியுமா? என் அம்மா இறக்குறதுக்கு காரணமான அந்த பரமேஸ்வரியோட பேரை. அப்படி இருக்கையில நீ அந்த குடும்பத்தோட போய் பேசுறதுக்கு நான் எப்படி ஒத்துப்பேன்? என்ன ஆனாலும் சரி அந்த குடும்பத்தோட நீ போய் பேசக்கூடாது. இத கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, என்னம்மா இப்படி பேசுறீங்க? அவர் இந்த ஊருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னால முடிஞ்ச பாராட்டு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் வந்துட்டு அவரை போய் சந்திச்சேன். ஆனா நீங்க அவரை சந்திக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க. நான் இதை எந்த விதத்துல ஏத்துக்க அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, உனக்கு அந்த குடும்பத்தை பத்தி தெரியாது. அந்த குடும்பத்தால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு உனக்கு தெரியல. அதனாலதான் நீ இப்படி பேசுற. இத கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சரிம்மா, நான் அவரை போய் பார்க்கல சரியா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. தயவு செஞ்சு இனிமே அந்த குடும்பத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லாத. அவங்களால இதுவரைக்கும் நம்ம அனுபவிச்ச கஷ்டம் எல்லாமே போந்தும். இதை கேட்டதும் ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா ரேவதி நேரா ரூமுக்கு போயிட்டு பயங்கரமா குழப்பத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க பாட்டிய பார்த்து, பாட்டி, நான் இதுக்கு மேல இங்க இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா ரேவதிக்கு அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும். சோ நான் சென்னை கிளம்புறேன் பாட்டி. பாட்டி ஷாக் ஆகுறாங்க. என்னையா சொல்ற? சென்னை கிளம்புறியா? இங்க பாரு, நீ சென்னை போன அப்படின்னா ரேவதிக்கு எப்படி உன்னோட பழைய ஞாபகங்கள் எல்லாமே வரும். இங்க பாரியா, நீ சென்னை போறது அந்த ஈஸ்வரிக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். தயவு செஞ்சு நீ சென்னை போறேன் அப்படின்னு சொல்லாத. ரேவதிக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவா. இந்த விவாகரத்தை ஏற்பாடு பண்றதுக்கு ரெடி பண்ணுவா. உன்னைய ரேவதியும் எப்படியாவது அவ பிரிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. சோ இந்த நேரத்துல நீ வந்துட்டு கிளம்புன அப்படின்னா அது கண்டிப்பா அவளுக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பாகிரும். போகாத அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, என்னால வந்துட்டு அடுத்தடுத்து ஏதாவது பிரச்சனை நடக்கிற மாதிரி தோணுது. சோ என்னால யாரும் வந்துட்டு எந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டாம். நான் கிளம்புறேன் பாட்டி அப்படின்னு. இதை கேட்டதும் பாட்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அப்ப பாட்டி நினைக்கிறாங்க, பேரனை இதுக்கு மேல தடுக்க முடியாது. ஆனா நம்ம தான் ஏதாவது பண்ணி ரேவதியோட மனசுல சீக்கிரம் வந்துட்டு பழைய ஞாபகங்களை கொண்டுட்டு வரணும். நம்ம ரேவதிய நேரடியா பார்த்து பேசலாமான்னு நினைக்கிறாங்க. அப்பதான் அவங்க வந்துட்டு நேரா மயிலுக்கு போன் பண்றாங்க. மயிலு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க பாட்டி அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா, என்னாச்சுன்னு தெரியல. இது மாதிரி என் பேரன் திடீர்னு வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்றான். எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அவன் போனான்னா திரும்பி வரவே மாட்டான். இப்போ என்ன பண்றது அப்படின்னு தெரியலையா. நீதான் அதுக்கு ஏதாவது சொல்லணும். இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, என்ன பாட்டி சொல்றீங்க? வெளிநாடு போக போறாரா? அவரு போனா கண்டிப்பா திரும்பி வர மாட்டாரே. ஒருவேளை அவரு போனா கண்டிப்பா இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அத்தை வந்துட்டு ரேவதியையும் அவங்களையும் பிரிக்கிறதுக்கு பாப்பாங்களே. இப்ப என்ன பண்றது பாட்டி? அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க ரேவதிய கூட்டிட்டு வாங்க. நான் ரேவதி கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். கண்டிப்பா ரேவதிக்கு எந்தவித ஆபத்தும் வராது. நீங்க ரேவதிய கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. இத கேட்டதும் மயிலு சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, சீக்கிரம் வந்துட்டு நான் கூட்டிட்டு வரேன். ரேவதி எப்படியாவது கூட்டிட்டு வரேன், அத்தைக்கு தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்துட்டு ரோஹிணி கிட்ட விஷயத்த சொல்றாங்க. இத கேட்டதும் ரோஹிணி ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்றீங்க? அவரு வெளிநாடு போக போறாரா? அவரு மட்டும் போனாருன்னா இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கண்டிப்பா வந்துட்டு 2 பேரையும் பிரிக்க பாப்பாங்களே. இப்ப என்ன பண்றது? இத கேட்டதும் அவரு சொல்றாரு, ஆமா ரோகு, அதான் எனக்கும் என்ன பண்றேன்னு தெரியல. சரி வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதி கிட்ட போயிட்டு பேசுறாங்க. ரேவதி, உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேசணும். ஒரு முக்கியமான ஒருத்தவங்கள உன்னை சந்திக்கிறதுக்கு கூட்டிட்டு போகணும், வா ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, யார சந்திக்கிறதுக்கு என்ன கூட்டிட்டு போக போறீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீ வா, உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்ப நம்ம ரேவதி வந்துட்டு அங்க போனதோட யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பாட்டி வந்துட்டு நேரா ரேவதியை பார்த்து, அம்மாடி, இன்னும் தெரியலையாம்மா உனக்கு, நான் தான் உன்னோட பாட்டி அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, பாட்டியா? எனக்கு நீங்க யாருன்னே தெரியல அப்படின்ட்டு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, நீ என்ன வந்து இதுக்கு முன்னாடி பாத்திருக்க, ஆனா உனக்கு ஞாபகம் இல்ல. பாட்டினா உனக்கு அவ்வளவு பிடிக்கும். பாட்டி மேல நீ அவ்வளவு பாசத்தோட இருந்தம்மா. நான் உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தாம்மா வந்திருக்கேன். இந்த போட்டோவுல இருக்கிறது உனக்கு யாருன்னு தெரியுதா? இவன் தாமா என்னோட பேரன், உன்னோட புருஷன்.
நீ சுத்தமா அவனை மறந்துட்ட. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, ஆமா, இந்த போட்டோவில் இருக்கிறது உன்னோட புருஷன். அவன் இப்ப உன்னை விட்டு வெளிநாடு போக போறான். உனக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை கொடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக அவன் வெளிநாடு போறான். இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு தெரியுமா? உங்க அம்மா தான். உங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டா. உனக்கு ஞாபகம் மறதி வந்ததோட அந்த சூழ்நிலைய அவ பயன்படுத்திக்கிட்டா. இத கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா வெளிநாடு கிளம்புறதுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட் போயிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, பாட்டிய பார்த்து, பாட்டி, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. அவரு இப்ப எங்க இருக்காரு பாட்டி? பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, என் பேரன் வந்துட்டு கிளம்பிட்டாமா. அவன் இப்ப ஏர்போர்ட்ல இருப்பான். நீ நினைச்சா மட்டும்தான் அவனை தடுக்க முடியும். இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஹீரோயின். அவரை எப்படியாவது தடுக்கணும். அவர் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா, அவரு நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக என்னை விலகி போவாரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை நான் விட்டு கொடுக்கவே கூடாது பாட்டி. நான் இப்பவே போயிட்டு அவரை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நேரா எங்க போறாங்கன்னா ஏர்போர்ட் போறாங்க. ஹீரோ அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. மயிலு, ரோகிணி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ரேவதி போயிட்டு ஹீரோவை தடுக்க போறாரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகும் பொழுது ரேவதி அங்க நின்னு ஹீரோவை கூப்பிடுறாங்க, கார்த்தி அப்படின்ட்டு. அப்ப அங்க உள்ளவங்க எல்லாருமே தடுக்கிறாங்க. இங்க பாருமா, நீ உள்ளார போக கூடாது அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அந்த நிக்கிறது என்னோட ஹஸ்பண்ட். அவரு வெளிநாடு போறத நான் தடுக்கணும். தயவு செஞ்சு என்னை விடுங்க அப்படின்னு. ஆனா அவங்க யாருமே கேட்கவே இல்லை. இங்க பாருமா, நீ தேவையில்லாம உள்ளார போகாத, இதனால பிரச்சனை ஆகும் அப்படின்னு. அப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவங்க எல்லாரையும் பிடிச்சு தள்ளிவிட்டு ஹீரோவோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே உள்ளார போறாங்க. அப்ப ஹீரோ நடந்து போகும் பொழுது ஒரு சின்ன பொண்ணு ஹீரோவை பார்த்து அங்க ஒருத்தவங்க ஒன்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோ திரும்பி பாக்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஓடி வர்றதை பாக்குறாரு. பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஹாப்பி ஆகுது. ஹீரோயினை பார்த்ததும் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு அவரு நேரா அந்த இடத்துக்கு ஓடி வர்றாரு. ஓடி வந்துட்டு ரேவதியை பார்த்துட்டு ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, என்னை விட்டுட்டு போகணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. இந்த ப்ராடக்டை எப்படி பை பண்றது அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட நான் சொல்றேன்.